அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். தமிழ் மொழி வலையொலி ஊடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஈழத்தமிழர்கள் சர்வதேச அரங்கில் பல சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போதும் அரசியல் ரீதியாகவும் சரி, மருத்துவம், பொருளாதார ரீதியாகவும் சரி, ஈழத்தமிழர்கள் குறிப்பாக இலங்கையின் வடகிழக்கு தமிழர்கள் தங்களை சாதனையின் உச்சிக்கே கொண்டு செல்கிறார்கள். தங்களை சர்வதேச நாடுகளில் பலம் பொருந்தியவர்களாக நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். அந்த வகையில் சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையில் இலங்கையின் ஈழத்தமிழர்கள் இலங்கையிலிருந்து சென்று அங்கு குடியேறியவர்கள் அரசியல் ரீதியாக பல சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். அந்தந்த நாடுகளில் அமைச்சராக இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார்கள். அந்த வகையில் இளைஞர் யுவதிகளும் கூட பல சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். இப்போது ஈழத்தில் இருந்து கொண்டே அமெரிக்காவில் ஈழத்து சிறுமி ஒருவர் சாதனை படைத்திருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். சர்வதேச குறுந்திரைப்பட விழாவில் மன்னாரை சேர்ந்த சிறுமி ஒருவர் விருது பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் மட்டுமன்றி இலங்கை ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதாவது மன்னார் ஊலை தொடுவாய் சின்ன கரிசல் பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமி ரஞ்சித் குரு சுவேதா என்பவரே இவ்வாறு அமெரிக்காவில் விருது பெற்றிருக்கிறார். சர்வதேச குறுந்திரைப்பட விழாவில் சிறப்பு விருதொன்றை அவர் பெற்றிருக்கிறார். இது தொடர்பில் மேலும் சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிடுகையில் அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் சர்வதேச குறுந்திரைப்பட விழா இடம்பெற்றிருக்கிறது. மன்னாரை சேர்ந்த இளைஞர் கவிவர்மன் இயக்கிய மடமை தகர் எனும் குறுந்திரைப்படத்திற்காக குறித்த சிறுமி விருது பெற்றிருக்கிறார். இத்திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரமாக இந்த சிறுமி நடித்திருக்கிறார். உயிர் மாய்த்துக் கொள்வது என்பது ஒரு தீர்வல்ல என்பதை மையக்கருவாக கொண்டுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மடமை தகர் குறுந்திரைப்படம் இதற்கு முன் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச குறுந்திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குனர் என்ற விருதையும் வென்றிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இப்போது மீண்டும் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றிருப்பதால் மன்னார் மண்ணைச் சேர்ந்த இளம் திறமைசாலிகளுக்கு இது பெருமை சேர்த்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக சினிமா துறையில் ஒரு சர்வதேச நாட்டில் சிறந்த நடிப்பிற்கான விருதாக இந்த விருது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகவே அமெரிக்காவில் ஒரு குறுந்திரைப்படத்திற்காக விருது பெற்ற இந்த ஈழத்து சிறுமி மன்னாரை சேர்ந்த சிறுமிக்கு மன்னார் பகுதி மட்டுமன்றி வடகிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் பெருத்த வரவேற்பு கிடைத்து வருகிறது.